சித்தர் சிவவாக்கியரின் இந்த மிக உன்னதமான தத்துவ பாடல் இறைவனின் ஜோதி வடிவத்தைப் பற்றியும் மனிதன் தன் அக இருளை நீக்கி அந்த பரம்பொருளை எப்படி அடைய வேண்டும் என்பதைப் பற்றியும் பேசுகிறது. சோதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா, வீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடு போய் ஆதிநாதன் தன்னாதன் என்று அனந்த காலம் உள்ளதே. பாடலின் எளிமையான ஆழமான பொருள் விளக்கம் இதோ. பாடலின் வரிகள்: சோதியாகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா, வீதியாக ஓடிவந்து விண்ணடியின் ஊடு போய் ஆதிநாதன் தன் நாதன் என்று அனந்தகாலம் உள்ளதே. பொருள் விளக்கம்: சோதியாகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து இறைவன் தூய்மையான பிரகாசமான பெருஞ்சோதி வடிவமாக விளங்குபவன். அந்த தூய ஒளியானது நாம் செய்யும் தவத்தாலும் தூய்மையான அன்பினாலும் நம் அகம் தேடி வந்து நம் ஆன்மாவில் பலிக்கும் நிறைவேறும். போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா, வார்த்தைகளாலோ அல்லது சாதாரண புத்தக அறிவாலோ எவராலும் சொல்லித்தர முடியாத எங்கும் நிறைந்துள்ள பேரறிவை, மௌன உபதேசத்தை நமக்குள்ளே உணர்த்தும் முழுமுதற் பொருளே பூரணமே. வீதியாக ஓடிவந்து விண்ணடியின் ஊடுபோய் நம் உடம்பில் உள்ள சுழுமுனை என்னும் நாடி வழியாக மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரை உள்ள ஆன்மீகப் பாதை நம் உயிர் ஆற்றலானது வீதியாக ஓடி விண்வெளி போன்ற எல்லையற்ற ஆகாயத்தலத்தை சகஸ்ரார சக்கரம் அல்லது ஆன்மவெளி சென்றடைகிறது. ஆதிநாதன் தன் நாதன் என்று அனந்தகாலம் உள்ளதே. அப்படி உச்சநிலையை அடையும் போது இந்த உலகை படைத்த அந்த ஆதிநாதனே இறைவனே எனக்குள்ளும் தலைவனாக நாதனாக வீற்றிருக்கிறான் என்பதை ஆன்மா உணரும். இந்த உன்னத நிலை காலங்களைக் கடந்து அனந்த காலம் என்றென்றும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடியதாகும். சுருக்கமாக, மனிதன் தன் உடம்பிற்குள் இருக்கும் ஆன்மீகப் பாதையைக் கண்டறிந்து தன் உயிர் ஆற்றலை மேலே எழுப்பினால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த பெருஞ்சோதி இறைவனை தனக்குள்ளேயே கண்டு பிறப்பற்ற பேரின்ப நிலையை அடையலாம் என்கிறார் சிவவாக்கியர். சோதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா, வீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடு போய் ஆதிநாதன் தன்னாதன் என்று அனந்த காலம் உள்ளதே.